ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங்கி. ஸோ நம்ம இந்த போட்ஸ்ஆப் சீரீஸில் இன்றைக்கி வந்து இந்த டோஸ்ட் மெசேஜ், அதாவது வந்து ஒரு ப்ரௌசரில் உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் மெசேஜ் மாரி ஒரு ஃபோன்லலாம் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்ல, அந்த மாதிரி ப்ரௌசரில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜை வர வைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ண போகிற HTML வந்து நம்ம வந்து இந்த அஜாக்ஸ் ரிக்வெஸ்ட் பார்த்துட்டு இருந்தோம்ல. ஸோ இந்த லோட் பட்டன் கிளிக் பண்ணோன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் கழித்து உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ட்ராப் டவுனில் டேட்டா லோட் ஆகும். ஸோ அந்த டேட்டா லோட் ஆனோடனே நம்ம வந்து எப்படி வந்து ஒரு டோஸ்ட் மெசேஜை வந்து நம்ம எப்படி காட்டுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சாம்பிள் டெம்ப்ளேட்டை வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நம்ம HTML நான் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து உங்களோட ஜாவா ஸ்கிரிப்டோட சிடிஎன் லிங்க்கையும் ஆட் பண்ணிடுங்க, பூட்ஸ்ட்ராப்போட JCDN லிங்க்கை. ஸோ இப்போ நான் இதை வந்து இந்த டிவுக்கு கீழே நான் போடுறேன். எனக்கு பிஜி வந்து சக்ஸஸ்ன்னு வேணும் அண்ட் மெசேஜ் வந்து டேட்டா லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவும் டிஸ்பிளே ஆகாது. ஸோ இந்த டோஸ்ட்டை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமாக தான் அதை வந்து எனேபிள் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து இந்த லோட் டாக் ஃபங்க்ஷனில் போயிட்டு உங்களுக்கு வந்து டேட்டா லோட் ஆனோடனே இந்த செட் டைம் அவுட்குள்ளே நான் வந்து அந்த டோஸ்ட்டை வந்து ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். டாக்குமெண்ட் டாட் query செலக்டர் யூஸ் பண்ணி டாட் டோஸ்ட்ன்றது தான் அந்த கிளாஸ் நேமு. அண்ட் இந்த டோஸ்ட்டை நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்னா நியூ bootstrap டாட் டோஸ்ட் ஆஃப் இந்த மை டோஸ்ட்டை நம்ம இதுக்கு இன்புட்டாக பாஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து டாட் ஷோ அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தடை நீங்கள் கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டேட்டா லோட் ஆனோடனே இந்த டோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் இந்த மாதிரி டேட்டா லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு. அண்ட் இது ஃபியூ செகண்ட்ஸில் அதுவே டிஸ்மிஸ் ஆகிடும், அதாவது ஹைட் ஆகிடும். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து இந்த க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து உடனே ஹைட் ஆகிடும் அந்த டோஸ்ட் மெசேஜ் அப்படின்றது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து இந்த டோஸ்ட் பாரை எப்படி வந்து நம்ம HTMLோட இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.